தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் நடைபெறும் விழாக்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாளை முதல் 8ஆம் நாள் வரை காலை மாலை திருப்பதி விழா நடைபெறும். விழாவின் 6ஆம் நாள் மாலை கஜமுக சூரசம்ஹாரமும், 9ஆம் நாள் தேரோட்டமும், 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தியன்று காலை அங்கு சத்தேவருக்கு தீரத்வாரி உற்சவமும், மதியம் முக்கூரணி மோதமும் படையலும் நடைபெறும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலையில் திருக்கொடியேற்றத்தை ஒட்டி ராமவீரஹத்தி விநாயகர் எழுந்தருளி சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கொடிக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்து வேத மந்திரங்கள் முழங்க திருக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். ओम धर्माय नमः ओम ज्ञानाय नमः वराभ्यो नभोरेभ्यो नमः दावाले जय दाले दावाले जय तंत्र 55 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி திருவானைக்காவல் ஆடி தீர்த்த குளத்தில் காவிரி நீர் நிறைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக விளங்குவது திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இறைவனை தேவி கண்ணீர் வடிவில் வழிபட்ட தலம் திருவானைக்காவல். கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஆடி தீர்த்த தெப்ப குளத்தில் மின் மோட்டார் மூலம் நீர் நிரப்பப்பட்டு தெப்ப திருவிழா நடைபெற்று வந்தது. தற்போது திருவானைக்காவல் கோயிலில் காவிரி ஆற்றிலிருந்து தெப்பக்குளத்திற்கு வரும் வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டு தற்போது 55 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடி தீர்த்த தெப்பக்குளத்தில் காவிரி நீர் நிறைந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து ரசித்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் மண்டல பூஜை நிறைவு விழாவையொட்டி 108 சங்கு தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள கோபிநாத சுவாமி கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக வழக்கு மரம் ஏறுதல், முறியடித்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் களிமண்குண்டு கிராமத்தில் உள்ள கற்பக விநாயகர், காந்தாரி அம்மன், கருப்பணவாமி, சுப்பிரமணியர் சிலைகள் மற்றும் 50 அடி உயரமுள்ள தணிகை வேளர் முருகன் சிலைக்கு மண்டல அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காளி